வெளி மாநிலம் செல்லும் தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு இனி கூடுதல் பாதுகாப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. சென்னை விமான நிலையத்தில் குடியரசு தின பாதுகாப்பு காரணமாக 7 அடுக்கு பாதுகாப்பு. இன்று முதல் வரும் 26ஆம் தேதி நள்ளிரவு வரை அமல். பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக வீராங்கனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். வேங்கை வயல் பிரச்சனையில் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் விசிக வலியுறுத்தல். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சீமான் வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி அமையும் என 66% பேர் கருத்து. கூட்டணி ஏற்படாது என 24% மக்கள் கருத்து. கொல்கத்தாவில் கடுமையான பனிமூட்டத்துடன் மோசமான வானிலை. சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்லும், கொல்கத்தாவில் இருந்து சென்னை வரும் விமானங்கள் என 11 விமானங்கள் தாமதம். ஜோர்டான் நாட்டிலிருந்து சென்னைக்கு முதல் முறையாக வந்த பெரிய ரக சரக்கு விமானம் சுமார் 124 டன் சரக்குகளுடன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை என்பது பஞ்சாயத்து மாளிகையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. சிவகாசியில் சட்ட விரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல். குடோனில் அனுமதியின்றி பட்டாசு பதுக்கி வைத்திருந்தது குறித்து போலீசார் விசாரணை. திருவண்ணாமலையில் மண் சரிவின் போது உருண்டு வந்து நின்ற பாறையை உடைக்கும் பணி. 3 நாள் முயற்சியின் முடிவில் 40 டன் எடை கொண்ட பாறையின் 2 பகுதிகள் உடைந்துள்ளன. சேலம் அருகே மானை வேட்டையாடி இறைச்சியை விற்பனை செய்ய முயன்ற 6 பேர் கைது. 6 பேருக்கும் 8 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. உங்கள் வாக்கு விலை மதிப்பற்றது, அதை 1100 ரூபாய்க்கு விற்றுவிடாதீர்கள். டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. கெஜ்ரிவாலை கொலை செய்ய பாஜகவும் டெல்லி காவல்துறையும் சதித்திட்டம் தீட்டுவதாக ஆம் ஆத்மி பரபரப்பு குற்றச்சாட்டு. கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கான கட்டணம் உயர்வு. ஒரு நபருக்கு 9.51 லட்சம் ரூபாயிலிருந்து 12,96,000 ரூபாயாக உயர்த்தியது நேபாள அரசு. ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்வு. சில குக்கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் ஜானிக் சினர் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஸ்வெரேவ் ஜானிக் சின்னர் பல பரீட்சை.